ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பாடம் 4, குர்ஆன் ஓதும் ஒழுக்கங்கள். குர்ஆன் ஓதுறதுனாவே நிறைய பேர் ஓதுறதே இல்லை, அப்புறம் எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது? அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள், ஓதி கொடுக்கிறவர்கள், மற்றவர்கள் சொல்லித் தருகிற மிகச்சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்கிறாங்க. மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. முதல்ல குர்ஆனை ஓதக்கூடியவர் மிக சிறந்தவர், கற்றுக் கொடுக்கிறவர் இன்னும் சிறந்தவர். ஏன்னா அவரும் ஓதி இருக்கிறார், மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இது ஓதுவதுங்கிறதுக்கான ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். ரொம்ப அலட்சியமா குர்ஆனை கையாள்றது, ஓத வேண்டிய முறை தெரியாம தப்பும் தவறமாகவே ஓதுறதே வழக்கமா வச்சிருக்கிறது, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வாருங்கள், ஏனென்றால் குர்ஆன் உங்களுக்காக மறுமையில் ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்றாங்க. ஷஃபாஅத்னா என்ன? நமக்காக பேசும். எதுக்காக பேசும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போகணுங்கிறதுக்காக குர்ஆன் பேசும். குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா நாக்கை கொடுத்திருப்பான், குர்ஆன் பேசும். ஆகவே நமக்காக குர்ஆன் பேசணும்னா அதோடு நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நாம அந்த சம்பந்தப்பட்டவர்கிட்ட பகையை வளர்த்துக்கிட்டோம், அல்லது கான்டாக்டே இல்லை, தொடர்பே இல்லை, அவர் யாரு நம்ம யாருன்னே தெரியாது, அல்லது அவருக்கு நம்மை சுத்தமா தெரியாது அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? நீ யாருமே எனக்கு தெரியாது, உனக்கா நான் எப்படி பேசுவேன் அப்படின்ட்டுவாங்க. ஆனா யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? நம்ம நல்லா தெரிஞ்சவங்க, நாம நல்லபடி அவங்கள்ட்ட நடந்திருந்தா அவங்களுக்கு மனசு புண்படலை, நாம ஏதாவது உதவலாம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. குர்ஆன் நாளைக்கு மறுமையில நாம சொர்க்கம் போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், ஷஃபாஅத் செய்யணும் அப்படின்னா குர்ஆனோடு இந்த உலகத்துல நம்ம என்ன நல்ல தொடர்போடு இருக்கிறோம், அதை நம்ம கண்ணியப்படுத்தணுமா, நல்லபடி ஓதினோமா, நம்முடைய கான்டாக்ட் நல்லபடி இருந்துச்சா, அது ரொம்ப முக்கியம். அதை தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதன் மூலம் உணர்த்துறாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து ஓதினா கூட அதுக்கு 10 நன்மைகள் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸா, யார் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மைங்கிறது 10 மடங்குங்கிறாங்க. ஒரு ஹசனா, ஹசனாங்கிறது 10 மடங்கு. ஒரு ஹசனாவுக்கு 10 மடங்குனா 10 நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கே கிடைக்கும் அது. அப்ப முழு குர்ஆனையும் நம்ம எவ்வளவு ஓதினாலும், அலிஃப் லாம் மீம்னு ஓதினா கூட 30 நன்மைகள் கிடைச்சிடும். அப்ப நன்மைகள் அதிகமா வேண்டுங்கிற ஒரு குர்ஆனை அதிகமா ஓதணும். அதே மாதிரி யார் குர்ஆனை இந்த உலகத்துல அதிகமா ஓதினாரோ, அதுவும் மனப்பாடம் பண்ணியிருக்காரோ, அவரை நாளைக்கு மறுமையில ஓத சொல்லுவாங்க மலக்குகள். அவர் ஓத ஓத அவருடைய அந்தஸ்து உயரும், அவர் அப்படியே உயர்ந்துகிட்டே போவார் சொர்க்கத்துல. எந்த ஆயத்துல கடைசியா அவர் நிறுத்துறாரோ அந்த இடம் தான் அவருடைய சொர்க்கம், அவர் தங்க போற இடம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய லெவல். சிலர் குறைந்த லெவல்ல இருப்பாங்க, சிலர் அதை விட அதிகம், சிலர் அதை விட ஹை ஸ்டேட்டஸ் அதிகமாயிட்டே இருக்கும். எப்படின்னா குர்ஆனை எவ்வளவு ஒருத்தர் ஓதினார், எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கார், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டஸ். அது மனப்பாடம் பண்ணவரா இருந்தால் மலக்குகளுடைய அவர் இருப்பார், அது உயர்ந்த மலக்குகள். அல்லாஹ் மலக்குகள்ல ரொம்ப உயர்ந்த மலக்குகளை ஏற்படுத்துறார். அவங்க அர்ஷுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. மலக்குகள்லையும் சிலருக்கு அல்லாஹ் சில அந்தஸ்து வச்சிருக்காங்க. அதுல அர்ஷுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மலக்குகள் ரொம்ப உயர்ந்த மலக்குகள். அந்த மலக்குகளோட தங்குற அளவுக்கு அவர் இருப்பார். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி தெளிவா சொல்லுவாங்க. அதாவது குர்ஆனை தெளிவா ஓதுங்கன்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க. அது உங்களுடைய அதுல ஓதுறதுல உங்களுடைய கடைசி ஆயத்துல தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் மனப்பாடம் செய்யறவங்க, அதுவும் அதுல தங்கு தடை இல்லாம ஃப்ளூயன்சியா ஓதுறவங்க மாஷா அல்லாஹ் கண்ணியமிக்க மலக்குகளோட இருப்பார். ஆனா திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா அவங்க திக்கி அதை சரி செய்து ஓத முயற்சி செய்யறாங்க இல்லையா, அந்த முயற்சிக்கு ஒரு கூலி, ஓதுறதுக்கு ஒரு கூலி. அப்ப 2 மடங்கு நன்மை, 2 கூலி கிடைக்கும். அதனால எப்பவுமே நம்ம திக்குறோம், நமக்கு வர்றது கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை சொன்னது நமக்கு ஆர்வம் ஊட்டுது. எதுக்கு? நான் பரவாயில்ல, நம்ம திக்கி சரி செய்து திருத்தி ஓதினா கூட நமக்கு 2 மடங்கா கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்கு முயற்சி பண்ணணும். அப்போ நம்ம எப்பவுமே ஃப்ளூயன்சியா ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் கூலி நினைச்சிடக்கூடாது. மாஷா அல்லாஹ் ஃப்ளூயன்சியா ஓதுறவங்க எப்படி ஓதிருப்பாங்க?
எடுத்தோடனே குர்ஆனை முதல் தடவை திறந்தோடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதிடுவாங்களா? முதல்ல அவங்களும் ஆரம்பத்தில் காயிதா நூரானியா எஸ்ஆர்எல் குர்ஆன் இப்படிலாம் ஓதுறாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களை திருத்தி திருத்தி ஓதி அப்புறம் அம்ம ஜுஸு ஓத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அலிஃப்லாம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓதியிருப்பாங்க. அப்போ அந்த திருத்தி திருத்தி அவங்க ஓதியிருப்பாங்களே, அப்போ அவங்களுக்கு அது 2 மடங்கு நன்மை கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளூயன்சி வந்த பிறகு அந்த ஃப்ளூயன்சிக்கு ஒரு நன்மை இருக்குது அல்லாஹ்வோட. அப்போ தவறை திருத்திக்கிட்டு ஓதுறது இருக்குதுல்ல, அதுக்கு நன்மை இருக்கு. ஆனால் தப்பு தப்பாக ஓதிக்கிட்டே இருந்துக்கிட்டு அதுக்கு கூலி நினைச்சிடக்கூடாது. நான் தப்பு தப்பாக தான் ஓதுவேன், எனக்கு 2 மடங்கு கூலி. நான் தப்பு தப்பாக ஓதுறதுக்கு 2 மடங்கு கூலியா? அது இல்லை. அதை தப்பை திருத்திக்கிறதுக்கு தான் ஒருத்தர் திக்குவார். தப்பா ஓதிடுவார், அப்புறம் திருத்துவார், அப்படி தானே? அப்போ சில நேரத்தில் உஸ்தாதாக இருக்கிறவங்க அல்ல ஹாஃபிஸ் நம்முடைய பாடங்களை கேட்குறவங்க, நாம் வந்து தம்மா செய்ய வேண்டிய இடத்துல கஸ்ரா பண்ணியிருப்போம், அல்லது ஃபத்தா பண்ணியிருப்போம், ஃபத்தா பண்ண இடத்துல தம்மா செய்திருப்போம். அப்போது அதை அவங்க திருத்துவாங்க. திரும்ப அதை திருத்துவோம் இல்லையா? நம்ம திருத்திட்டு ஓதுறதுக்கு 2 கூலி, அதனால தான் 2 கூலி. அதையும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம குர்ஆனை அதிகமாக ஓதணும். ஒவ்வொரு மாதம் குர்ஆனை முடிக்க முயற்சி செய்யணும். அதனால 30 ஜுஸ்வா ஏன் பிரிச்சிருக்கிறாங்க? ஏன் பிரிச்சிருக்காங்க 30 ஜுஸ்வா? 30 ஜுஸ்வா ஏன் பிரிச்சாங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ். அதையும் நீங்க ஈஸியா ஓதலாம். அப்படின்னா ஒரு ஜுஸுக்கு ஒரு 20 பக்கங்கள் இருக்கும், சரியா? அப்போ 20 பக்கம்னா 4 பக்கங்களை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கம் இப்படின்னு ஒரு கணக்கு வச்சு ஓதிட்டா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் முடிச்சிடலாம். ஜஸ்ட் தொழுகைக்கு முன்ன பின்ன மட்டும் ஓதுற வழக்கம் வச்சுக்கிட்டாலே. அல்ல வேற நேரம், எந்த நேரம் நமக்கு முடியுமோ, அல்ல சிலர் காலையில் சுபு தொழுதோடு முதல்ல ஓதி முடிச்சிருவாங்க. இப்படி சிலர் மக்ரிப் ஓதுவாங்க. டைம் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை ஓதலாம். அந்த வசதிக்காக தான் 30 ஜுஸ்வா பிரிச்சிருக்கிறது. தினமும் ஒரு ஜுசு அப்படின்னு கணக்கு வச்சு பிரிச்சிருக்கிறது. குர்ஆனை ஓதும் ஒழுக்கங்கள்ல முதலாவது விஷயம் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். எது விஷயத்தை? யாரை விட்டு பாதுகாப்பு கேட்கணும்? விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். அப்புறம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கணும். அப்புறம் நிறுத்தி நிதானமாக ஓதணும். அவசரமாக வேகமாக கட்ட 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 கட்ட. சிலருக்கு ஃப்ளூயன்சி நல்லா இருக்கும், வேகமாக ஓதினாலும் மிஸ்டேக் வராமல் அவங்க ஓதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ காலம் பழக்கம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில நேரத்தில் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக ஓதுறது ரொம்ப சிறந்தது. அப்போ தான் நம்ம வந்து குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்ம சிந்திக்க முடியும். அப்போ இதே எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்து ரசூலுல்லாஹ் ஓதுவது அப்படிதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஓதுற முறை எப்படி இருந்தது அப்படின்னு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வோட சின்ன பையன் தோழராக இருந்தோம், சரியா? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த புதுசில் அனஸ் ரலியல்லாஹு 10 வயசு தான். அப்போ அனஸுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட வந்து அனஸை ஒப்படைச்சிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் இவரை உங்களுடைய ஹாதிமா வைத்துக் கொள்ளுங்க. ஹாதிம்னா யாரு? ஹாதிம் சேவை செய்பவர், ஹித்மத் செய்பவர். ரைஹான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஹித்மத் செய்பவர் தான் ஹாதிம். ஹித்மத்னா பணிவிடை, சேவை, உதவிகள் செய்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய சேவகரா, ஒரு பணியாளர் போல கூடவே எப்போ இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் அனஸ் இருந்தாங்க. அனஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஓதர் முறையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஓதுவாங்கன்னா நீட்டி ஓதல் தான் அவங்களுடைய வழக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் நீட்டி நிதானமாக ஓதுவாங்க. அது அழகாக அந்த சத்தமிட்டு ஓதும்போது ரசூலுல்லாஹ் ஓதுறது நல்லா தெரியும். ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் தெளிவாக தெரிகிற மாதிரி. அதுக்காக எல்லா எழுத்தையும் நினச்ச மாதிரி நீட்டுறது இல்லை. எந்த மத்து எழுத்தை எவ்வளோ நேரம் நீட்டுறோமோ அந்த அளவுக்கு அதை நீட்டி ஓதணும். அதுக்கு தான் குர்ஆனை ஓதுவதற்கான தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். குர்ஆனுக்கு 2 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று மஹாரிஜ், அதாவது உச்சரிப்பு முறை. ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய வாயிலிருந்து எந்த இடத்துலேருந்து வருது, உதட்டிலேருந்து வருதா, நாக்கிலேருந்து வருதா, எந்த இடத்துலேருந்து வருது, தொண்டையிலேருந்து வருதா, இப்படி தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் உச்சரித்து ஓதுறது. இதுதான் மஹாரிஜ், எழுத்து வெளியேறும் இடங்களை தெரிஞ்சுக்கிறது. 2வது தஜ்வீது,
அந்த நிறுத்தி நிதானமாக ஓதுறதும், எங்கே நீட்டணும், எங்கே மூக்கால குன்னா செய்யணும், எங்கே எழுத்ததுனால வெளிப்படுத்தி இதுஹார் செய்யணும், எங்கே வந்து எழுத்துக்களை இன்னொரு எழுத்தோடு சேர்த்து ஓதணும், இது தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி சரியான முறையில் ஓதுவது தான் தஜ்வீத். தஹ்சீன் அர்த்தம். தஜ்வீதுன்னா அழகுபடுத்துவது, தஹ்சீன் அழகுபடுத்துதல், அழகான முறையில் ஓதணும். முடிந்தவரை குர்ஆன் ஓதுபவர் தன்னுடைய குரலை அழகுபடுத்தி பார்க்கணும். அதுதான் காரிகளாக இருக்கிறவங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுறவங்க தன்னுடைய குரலை மெயின்டைன் பண்ணுவாங்க. குரல் வந்து கம்மி போயிடக்கூடாது, ஏதாவது சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகாது, சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக விட்டுருவாங்க. சில நேரத்தில் சிலருக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகாது, சிலருக்கு சில உணவுப் பொருள் வந்து உடனே அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை கொண்டு வரும், திடீர்னு சளி பிடிச்சிக்கும், திடீர்னு மூக்கடைச்சிக்கும். இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதுவதற்காக இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை உங்கள் குரலால் அழகாக்குங்கள், குர்ஆனை ஓதுறவர் அழகா கேட்கறதுக்கு இனிமையாக ஓத முயற்சி பண்ணணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு குர்ஆனை நிதானமாக ராகமிட்டு ஓதுறது, இனிமையான குரலில் ஓதுறது, அதை ஓதுவதை சிந்திக்கிறது, சரியா, மாதத்துக்கு ஒரு தடவையாவது குர்ஆனை முடிக்க பார்க்கறது, இது எல்லாமே குர்ஆன் ஓதும் ஒழுக்கங்களில் நாம் அறிய வேண்டிய விஷயங்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ் இனி அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு முயற்சி தொடர்ந்து எடுங்க. குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்தால் கூட கற்றுக்கொள்ளணும், அதில் கூச்சப்படக்கூடாது. சிலர் என்ன செய்கிறாங்க, குறிப்பாக பெரியவங்க குர்ஆனை கற்றுக்கொள்றதுக்கு கூச்சப்படுறாங்க, அப்படி நினைக்கக்கூடாது. யார் தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட்ட, ஈவன் நம்முடைய வயது நம்மை விட வயது குறைந்தவங்க தான் இருந்தோம், அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க, அல்ல அவங்களுக்கு நல்லா தெரியுது, அவங்க நல்லா அழகாக ஓதக்கூடியவங்க, பலரும் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட நல்லா கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம கூச்சப்படும், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு கூலி சேலரி கேட்டால் கூட, ஃபீஸ் கேட்டால் கூட கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுக்கு கொடுக்கும் கட்டணம், அதாவது அதற்கான கூலி மிகச்சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் அதை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்க சிறந்தது, அதை ஒருத்தர் வாங்கினா கூட அவர் மேல் குற்றமாகாது. சரியா? ஏன்னா குர்ஆன் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு அர்த்தம். சரியா? அவன் இந்த ஒழுக்கங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பேணணும் நம்ம.